என்னடா இது இவங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸை போட்டு இவங்களும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீ என்ன சொல்ற? அப்டேட் தான். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸுக்கு கமெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கண்டிப்பா ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான ஒரு அப்டேட் குடுத்துரணும்ல. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆரி ஒர்க்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்ட ஒருத்தவங்கட்டனா, அது என்ன ஊசியையும் பாசியும் கோர்த்து ஏதோ ஒரு ஒண்ணு போட்டு குடுப்பீங்க. அதானங்க ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. இதுல ஒரு ஸ்டிட்ச் நம்ம போடுறதுக்கு அதுக்கு எவ்ளோ கஷ்டப்படணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு டிசைனுக்கா நீ ரூ. 2000 வாங்குன, இந்த ஒரு டிசைனுக்கு ரூ. 1500 Oh my வாங்குன அப்படின்னு god. கேட்பாங்க. பட் அத நம்ம செக் பண்ற விதமா இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போய் அத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், உட்காந்து போடுறதா இருக்கட்டும், அதுல அவ்ளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஸோ வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வொர்க்கிங் வுமனுக்கு ஒரு வொர்க் இருக்கும். ஸோ வீட்ல இருக்கவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா இருக்கும். இந்த டயத்துல நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்கங்க. ஸோ ஆனா ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இருக்கும். இந்த டயத்துல நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கங்க. ஸோ ஆனா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட யார்ட்டயுமே இருக்காது. ஸோ நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், யார்ட்டயாவது ஒருத்தவங்கட்ட போய் கேட்கணும். ஸோ அப்படி கேட்கக்கூடாது. ஆனா நான் கத்துக்கணும். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அதுக்கு நான் போய் நெறைய இடத்துல சர்ச் பண்ணேன். Instagram, YouTube எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணேன். ஆனா எனக்கு எந்த இடமே கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் நம்மளோட ஏகே ஃபேஷன் இருக்குங்க. அதுவும் ஃப்ரீயா ஆரி கிளாஸ் சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கல்ல, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. ஆரி ஒர்க்கு தெரியும். ஸோ ஆரி ஒர்க்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு பூ எடுக்கிறோம். இந்த பூ இருக்கு. ஸோ அதாவது இது வந்து பிளாஸ்டிக் பூ தான். நார்மலா ஒரு பூ இருக்கு. ஸோ அந்த பூ பூக்கிறதுக்கே நம்ம எவ்ளோ ஆராய்ச்சி பண்ணுவோம். இது எங்கருந்து வந்துச்சு? இது எப்படி வருது? இது எப்படி பூக்குது? எப்படி மலருது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். பட் இவ்ளோ டிஃபரெண்ட்டா, இவ்ளோ கிராண்டா ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அப்படின்னு உங்க யாருக்காவது ஐடியா இருந்திருக்கா? ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி அப்படி வந்திருக்கா? கண்டிப்பா எனக்குள்ள அந்த கேள்வி வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆரி ஒர்க்ல ஏ டூ இசட் எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனா ஆரி ஒர்க்ல என்ன சொல்லிக் குடுப்பீங்க? அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஆரி ஒர்க் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆரி ஒர்க்க பத்தி ஏ டூ இசட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஆரி ஒர்க் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைக்கு இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட்டா இருக்கணும். ஸோ அப்பதான் ஆரி ஒர்க்ல ஏ டூ இசட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம வந்து 100க்கு மேல அதாவது உங்களுக்கு புரியிற மாரி எனக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். 100க்கு மேல வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லிக் குடுக்க போறோம். 20 டிசைன்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ இப்ப இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இதுலயே நம்ம முன்னாடி வந்து 15 பேட்டர்ன் சொல்லியாச்சு. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 பேட்டர்ன்ஸ், 10 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸ் பேட்டர்ன்ல வந்து சொல்லிக் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் இந்த இப்படிலாம் போடுறாங்க, வரையிறாங்க. இதெல்லாம் எப்படி வரைவாங்க? உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நெனைக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு கூட இந்த ட்ரேசிங் மெத்தட எப்படி ஈஸியா ட்ரேஸ் பண்றதுன்னு ஒரு 5 மெத்தட்ல உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்கல்ல, இதெல்லாம் தெரியும். ஆரி ஒர்க்கா இருக்கவங்களும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது? ஸோ இது எப்படி கலர் மங்காம இருக்கிறதுன்னு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ் வாங்குறது கூட நம்ம நுணுக்கமா தான் வாங்கணும் அப்படின்றது நெறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இதில போடுற கம்பியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இப்படி நோண்டுவாங்க எல்லாம். இப்படி இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கணும் இல்லையா? அதுக்கான ப்ராடக்ட் நாலேட்ஜ்ல இருந்து, ஸோ இந்த ப்ளவுஸ நீங்க ஒருத்தவங்களோட சேல்ஸ் பண்றீங்கன்னா, சேல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ அதுவும் நம்ம ஏகே ஃபேஷன்ல வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்கங்க. ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். கண்டிப்பா உங்களோட மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரே விஷயம் என்னன்னா, ஃப்ரீ கிளாஸா தான் இருக்கு. பாதியிலேயே நம்ம கத்துக்கிட்டு பாதியிலேயே போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. வீட்ல இருக்க எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைச்சு இந்த கோர்ஸ ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஆகாம கம்ப்ளீட்டா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆரி ஒர்க் டிசைனரா இந்த 2025ல நீங்க வெளியேறுவீங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு பொட்டிக் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஷாப்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள கூட நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் எப்படி போடுறது, ஸோ இத எப்படி சேல்ஸ் பண்றது, எப்படி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ சீக்கிரமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பேசிக் டூ ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ நீங்க கத்துக்க போறீங்க. அதுக்கு நம்மளோட ஏகே ஃபேஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படின்னு சொல்லி போர் அடிச்சிருச்சுங்க. ஸோ நம்மளோட வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் குடுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.